ஒரு நாள் நைட்டு ஒரு அழகான வீட்டில் 3 பொண்ணுங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இதுதான் அவங்களுக்கு கடைசி நாள்னு. ஆயிரத்தி 1992 ஜூன் 6 மிசூரியா என்ற மாநிலத்தில் ஸ்பெர்லிங் ஃபீல்டு என்ற நகரத்தில் ஸ்டெசி, சுசி, அதோட சுசியோட அம்மா ஸ்டெர்லிங், அவங்க 3 பேரும் வழக்கம் போல இரவாதா இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இதுக்கு மேலே நம்ம இருக்க மாட்டோம்னு. சம்பவம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் சுசியும் ஸ்டெல்லியும் தன்னுடைய கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல 2 பேரும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்கலான்னு முடிவு பண்ணாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வீட்டுக்கே போவோன்னு முடிவு எடுத்தாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே போகலான்னு முடிவெடுத்து காரில் போயிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து ரீச் ஆனாங்க. மறுநாள் ஆச்சு. ஸ்டேசியை பிக்கப் பண்ண அவங்க ஃப்ரெண்டு சுசி வீட்டுக்கு வந்தாங்க. சுசி ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்ததும் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அதோட வீட்டு கதவும் திறந்ததாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவருக்கு உன்னி பயங்கரமான குழப்பம் தான் உருவாச்சு. டிவி இருந்துச்சு, பணப்பை இருந்துச்சு, சிகரெட் அப்படியே இருந்துச்சு, ட்ரெஸ் பேக் பண்ணியிருந்துச்சு. ஏன் அவங்க வீட்டு நாய் குட்டி கொண்டு அப்படியே தான் இருந்துச்சு. இருந்தால் அவங்க 3 பேரை காணோம் அந்த வீட்டில். அவங்க வீட்டு முன்னாடி யாரோ போர்ட்ஸ் லைட்டை உடைச்ச மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அதை யாரோ மறுபடியும் க்ளீன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தது யாருக்கும் தெரியாமல் இருக்கணும்னு ஃபிங்கர் பிரிண்ட்டு, பிளட்டு எல்லா தடயத்தையும் அடிச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினச்சாங்க. அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்து ஏதோ த்ரெட்னு கால் அந்த மாதிரி ஏதோ தேரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. க்ரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஎன்ஏவும் வச்சு சரியான முடிவை எடுக்க முடியல. இதனால் இந்த க்ரைம் யார் பண்ணியிருப்பா அப்படின்றத இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு மர்மம். இந்த இன்சிடெண்ட்டில் நிறையா தியரிகள் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாராவது அறிமுகம் இல்லாத நபர் வீட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு, இல்லை கிராஜுவேஷன் பார்ட்டியில் யாராவது அவங்கள பின்தொடர்ந்துருக்கலாம், ஒருவேளை சீரியல் கில்லராக இருக்கும்னு சில பேர் சொன்னாங்க, இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கீழே புதைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரியான ஒரு ஆதாரம் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. 1992 காணா போன 3 பொண்ணுங்களை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களா, இல்லை உண்மையாலே கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே புதைக்கப்பட்டிருக்காங்களா, இல்லை ஒரு சீரியல் கில்லரோட வேலை தான் இதா? இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் விட தெரியவே இல்லை. இதே மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி, கிரைம், த்ரில்லர், அன்சால்வ்டு கேஸை பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு க்ரைம் ஸ்டோரியில் மீட் பண்ணுவோம்.